ஸ்ரீமன் ஓம் 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 நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீ சைலேசதயா பாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதமுனியே மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां. त्वम् एव माता च पिता त्वमेव त्वम् एव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वम् एव सर्वं मम देवदेव. ஆர்மீரடையும் நீயே, அருமை தந்தையும் நீயே, உறவும் சுற்றமும் நீயே, உதவிடும் நண்பனும் நீயே, கற்கும் கல்வியும் நீயே, சேர்க்கும் செல்வமும் நீயே, அனைத்துமான எந்த ஆதிதேவனும் நீயே. ஓம் கிருஷ்ண பரமாத்மனே நமः. நீலாவிங்கஸ்தனகிரீதடி சூர்தமுத்போத்யம் கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாவயந்தி ஸ்வசிஷ்டாயாம் ஸ்ரஜீ நிகடிதம் யா பலாத் கிருத்த முந்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவி சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயம் வீரையே. அன்பிற்குரிய ஆண்டோர் பெருமக்களே, பக்த கோடிகளே, சிறுவர்களே, தாய்மார்களே, புனிதமும் தூய்மையும் நிறைந்ததான இந்த மார்கழி மாதத்தின் 26ஆம் நாளாகி இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையுடைய 26ஆம் நாள் பாசுரத்தை நாம் சேவித்து அதில் இருக்கின்ற அந்த சுவை, விளக்கம், உள்ளுரை பொருள், நயம் போன்றவற்றை நாம் இன்றைக்கு காணப்போகிறோம். இன்றைக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு நல்ல நாள். ஏனென்றால் இன்று ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமனை பற்றி பொதுவாக எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், வணங்கியிருப்பீர்கள். ஆனால் அந்த ஹனுமன் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு அந்த காரணம் பல பேருக்கு தெரிந்து இருக்காது. ஹனுமன் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அது ஒரு கதை. ஆனால் அந்த கதையை இப்போ நம்ம சொல்ல முடியாது. சொற்பொழிவு முடிஞ்ச பிறகு வேணும்னா அதை சுருக்கி சொல்ல பார்க்கலாம். ஆக அந்த ஹனுமனுக்கு நம்முடைய அந்த மனமார்ந்த வணக்கத்தை ஓம் ஸ்ரீ ஹனுமனே நமக என்று சொல்லி நம்முடைய இந்த பிரவச்சனத்தை சொற்பொழிவை தொடங்குவோம். பொதுவாக ஒரு இடத்திலே ராமாயணம் கதை சொல்லப்படுகிறது என்றால்
யாருக்கும் தெரியாத வகையிலே உருவமற்றவராக வந்து அனுமான் அதை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று ஒரு நம்பிக்கை நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கின்றது. அதே போல நாம் இந்த திருப்பாவையை சேவிக்கின்ற போதும் பகவான் தன்னுடைய அந்த பரிபூரண அருள் எங்கும் நிறைந்து இருந்து அது எல்லா விதங்களிலே வெற்றி பெறுவதற்கு அவர் துணை புரிகின்றார் என்பது ஒரு ஐதீகம். ஆக இன்றைக்கு அந்த பெண்கள் ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த மார்கழி மாதத்தினுடைய விரதத்தை நல்ல முறையிலே முடிக்க வேண்டும் என்று நினைத்து எல்லோருமாக புறப்பட்டு வந்து சேர்ந்தார்கள். அவ்வாறு வந்து சேர்ந்த பிறகு அவர்கள் எல்லோரும் கிருஷ்ண பகவானையும் நப்பின்னையையும் முன்னிறுத்தி அவர்கள் இந்த நோன்பை செய்ய போகிறார்கள், விரதத்தை செய்ய போகிறார்கள். ஆகினாலே அந்த 2 பேரையும் அழைப்பதற்காக வந்தார்கள். பல தடங்களில் எல்லாம் ஏற்பட்டு கடைசியிலே பகவான் கிருஷ்ணர், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நேற்றைய பாசுரத்திலே என்ன பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று கூறி முடித்தார்கள். அதை கேட்டவுடனே கிருஷ்ணர் என்ன கூறுகிறார், பெண்களே, பொதுவாக என்னிடத்திலே அன்பு கொண்டவர்கள், என்னை நேசிக்கின்றவர்கள் வேறு எதையும் விரும்ப மாட்டார்கள், இது வேண்டும் என்று எதையும் கேட்கவும் மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் என்னமோ நோன்பு செய்ய போகிறோம், பறை வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறீர்களே, இதற்கு மூலம் எது? எங்கே இருந்து அந்த நோன்புக்குரிய அந்த செயல்முறைகளை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? அதை பற்றி உங்களாலே சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு இந்த பாசுரத்திலே அந்த பெண்கள் பதில் கூறுகிறார்கள். என்னவென்று, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சிய சன்னியமே போர்வன சங்கங்கள், பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை பாடி முடிக்கிறார்கள். இதில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நாங்கள் செய்கின்ற இந்த நோன்பு என்பது புதிதாக நாங்கள் ஏதோ கற்பனையிலே நினைத்து கொண்டு செய்வது இல்லை. இப்படிப்பட்ட அந்த நோன்பினை, இப்படிப்பட்ட அந்த விரதத்தை மார்கழி மாதத்திலே தொன்று தொட்டு செய்து கொண்டே வருகிறார்கள். பொதுவாக கன்னிப்பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன்மார்கள் வாய்க்க வேண்டும் என்பதற்காகவும், இல்லறத்திலே ஈடுபட்டு வாழ்கின்ற அவர்கள் தங்களுக்கு நல்ல வளமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், பக்தர்கள் தங்களுக்கு நல்ல முறையிலே பகவான் அருள் செய்து இந்த பிறவி முடிந்த பிறகு பகவானுடைய திருவடியை அடைய வேண்டும், மறுபடியும் பிறக்காத ஒரு பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அவரவர்களுக்கு தேவையானதை மனத்திலே நினைத்து கொண்டு இந்த நோன்பை செய்து கொண்டு வந்தார்கள். ஆக அவர்கள் செய்து கொண்டு வந்ததை போலத்தான் நாங்களும் என்ன செய்ய போகிறோம், இந்த நோன்பை செய்ய போகிறோம். ஆகையினாலே இந்த நோன்பை நாங்கள் புதிதாக எதுவும் செய்யவில்லை. இவையெல்லாம் மேலையார் செய்வனர்கள். மேலையார் என்றால் என்ன அர்த்தம்னா, இதற்கு முன்னாலே இருந்த நமது மூதாதையர்கள், அவர்கள் எப்படி எந்த விதமாக
என்ன உபகரணங்களை பயன்படுத்தி இந்த நோன்பை செய்ய வேண்டும் என்று கூறி சென்று விட்டிருக்கிறார்களோ அதே முறையை பின்பற்றி தான் நாங்கள் இந்த விரதத்தை செய்ய போகின்றோம். ஆகையினாலே நாங்கள் புதிதாக எதையும் கேட்கவில்லை என்று சொல்லி இது ஒரு சிஷ்டானுஷ்டான சித்தம் என்று கூறுகிறார்கள். ஒரு சிஸ்டத்தை அனுசரித்து ஏற்கனவே நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஒன்றை தொன்று தொட்டு பரம்பரையாக செய்து கொண்டு வந்தால் அதையே நாம் பின்பற்றி அந்த நோன்பை செய்வதுதான் முறை. பொதுவாக பல நோன்புகள் இயற்றுகிறோம், செய்கிறோம். பெண்கள் என்ன செய்கிறார்கள்? வரலட்சுமி பூஜை செய்கிறார்கள், அல்லது அந்த ஏகாதசி விரதத்தையும் துவாதசி விரதத்தையும் சேர்த்து செய்கிறார்கள். பௌர்ணமி நாட்களிலே அந்த பௌர்ணமி பூஜையும் செய்கிறார்கள். இல்லறத்திலே ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய பித்ருக்கள் என்றால் மூதாதையர்கள், அவர்கள் இறந்து விட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த அமாவாசை திதியிலே பிண்டம் வைக்க வேண்டும். அந்த பிண்டத்தை வைத்து நாம் அங்கே காக்காவை கூப்பிடுகிற போது நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகையினாலே யாராக இருந்தாலும் தாய் தந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய அந்த பெற்றோர்கள் எங்கு இருக்கிறார்கள்? அந்த மூதாதையர்களுடைய உலகத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் அமாவாசை நாளைக்கன்று வந்து நம்மை பார்ப்பார்கள். நாம் அவர்களை வணங்குகின்றோமா இல்லையா? நம்முடைய நினைவு நம்முடைய குழந்தைகளுக்கு பேரன்பேத்திகளுக்கு இருக்கிறதா இல்லையா? நமக்கு நன்றி கடன் செலுத்துகிறார்களா இல்லையா என்று பகல் 12 நேரத்திலே வந்து அவர்கள் அப்படியே ஒரு சுற்றி கொண்டு வருவார்கள். அப்படி 12 மணியிலே இருந்து 12:30 மணிக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வீட்டிலே, அதாவது மிகவும் அந்த விரதம் இருந்து செய்கின்ற உணவை சுட அவர்களுக்கு நைவேத்தியம் செய்த பிறகு அந்த பிண்டத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும். ஆகினால்தான் அந்த பகல் 12லிருந்து 12:30 மணிக்குள்ளே வந்து அமாவாசை திதி கொடுக்கின்றவர்கள் அந்த பித்ரு பிண்டத்தை வைக்க வேண்டும் என்பது நியதி. ஆகிய மனது தருவாங்க. இப்படி அது என்னென்னா ஒரு அனுஷ்டானம் நம்ம அப்படியே செய்து கொண்டு வருகிறோம். இப்போ வரலட்சுமி பூஜைன்னா என்ன செய்யணும், என்னென்ன பலகாரங்கள் செய்ய வேண்டும், அல்லது கிருஷ்ண ஜெயந்தி என்றால் எப்படி கொண்டாட வேண்டும், ராம ஜெயந்தி எப்படி கொண்டாட வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்கின்றனவோ அதை பின்பற்றி தான் நாங்களும் என்ன செய்கின்றோம்? இந்த விரதத்தை செய்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆகையினால் நாங்கள் என்ன தேவை என்பதை சொல்லுகிறோம். கண்ணா நீ கேள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த பெண்கள் கூட்டமாக வந்து நிறைந்திருப்பதை பார்த்து அங்கே இந்த பெண்கள் கண்ணனை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள். இந்த பெண்கள் சந்தோஷப்பட்டு நின்று கொண்டிருப்பதை பகவான் பார்க்கிறார். அவரும் இந்த பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை சரியாக கேட்காமல் அப்படியே வேறு எங்கோ பராக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாராம் கிருஷ்ணர். ஆகினாலே அந்த பெண்கள் கேட்டியே கண்ணா, நாங்கள் நீ கேட்டதற்கு மிகவும் சரியான பதிலை சொல்ல இருக்கிறோம். ஆனால் நீயோ அங்கே இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறாயே, பராக்கு பார்க்கிறாயே, இது நல்லது இல்லை, நீ கேள் என்று சற்று அதட்டலாக அந்த பெண்கள் கண்ணனிடம் எடுத்துக் கூறுகிறார்கள். என்னவென்று, அந்த மேலையார் செய்வனர்கள் ஏற்கனவே இதற்கு முன்னாலே இருந்த மூதாதையர்கள் முன்னோர்கள் எப்படி இந்த விரதத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை போலத்தான் நாங்கள் பின்பற்றி செய்கின்றோம் என்று இவர்கள் சொல்லி அதை கேள் என்று கூறுகிறார்கள். சரி நான் கேட்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், உடன்படுகிறார். அப்படி சொன்ன உடனே அவங்க முதல்ல என்ன கேட்கிறார்கள்? ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலத்து
மன்னவும் பாஞ்சசன்யமே என்று தங்களுக்கு பாஞ்சசன்யம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் செய்ய போகின்ற அந்த பூஜா காலத்திலே பகவானுக்கு நைவேத்தியம் செய்கின்ற போது அந்த பாஞ்சசன்யத்தை எடுத்து முழக்கி என்ன செய்வோம், அதை முழக்குவோம். ஆகையினாலே இந்த பாவை நோன்பிற்கு முதலாவதாக தேவைப்படுவது எது? அந்த பாஞ்சசன்யம் என்கின்ற சங்கு. அந்த பாஞ்சசன்யத்தை அல்லது அதை போன்ற வேறு சங்குகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த பெண்கள் கேட்டார்கள். ஆக முதலாவதாக அவர்கள் கேட்பது ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துவும் பாஞ்ச சன்யமே. பாஞ்ச சன்யம் என்ற உன்னுடைய சங்கை கொடு, இல்லை என்றால் உன்னுடைய பாஞ்ச சன்யத்தை போன்ற வேறு சங்குகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அது எங்களுக்கு கட்டாயம் தேவை என்று கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு பெருமான் என்ன சொல்கிறார்? பெண்களே, இந்த உலகத்திலே எனக்கு ஈடு இணை யாரும் இல்லை. அதே போல என்னுடைய கையிலே இருக்கின்ற அந்த பாஞ்ச சன்யத்திற்கும் ஈடு இணை எதுவும் கிடையாது. ஆகையினாலே என்னுடைய பாஞ்ச சன்யத்திற்கு ஈடு இணை இல்லாததாக வேறு எந்த சங்கும் இல்லை. ஆகையினாலே பாஞ்ச சன்யம் என்னுடைய இடத்திலே இருப்பதனாலே அதை நான் தர முடியாது. ஆனால் உங்களுக்கு சங்கு வேண்டுமென்றால் வேறு பல சங்குகளை நான் தருகிறேன் என்று இங்கே பகவான் கண்ணன் கூறியதாக நாம் வியாக்கியானத்திலே எடுத்துக்கொள்ளலாம். அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய பாஞ்சசன்யத்தை நான் கொடுக்கவில்லை என்றாலும் என்னுடைய நண்பர்கள் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாண்டவர்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு விதமான சங்கு இருக்கின்றது. அந்த தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திர போரிலே நான் எடுத்து ஊதியது அந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கை. அதே நேரத்தில் என்னை பின்தொடர்ந்து அங்கே யுதிஷ்டிரன் என்ற தருமர் ஆனந்த விஜயம் என்ற அவருடைய சங்கை ஊதினார். பீமன் பௌண்டரகம் எனப்படுகின்ற மகா சங்கத்தை ஊதினார். அர்ஜுனன் தேவதத்தம் என்ற சங்கை ஊதினார். சகாதேவன் மணி புஷ்பம் என்ற சங்கை ஊதினான். அப்புறமா நகுலன் மணி புஷ்பத்தை ஊத சகாதேவன் சூகோஷம் என்ற சங்கை ஊதினார்கள். இப்படி என்னுடைய தோழர்களாக இருக்கின்ற பாண்டவர்களிடத்திலே இருந்து அற்புதமான சங்குகளை வேண்டுமானால் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்று அந்த பெண்களுக்கு சொல்கிறார். அந்த பெண்கள் அதிலே இருந்து திருப்தி அடையாதவர்களைப் போல இருந்தார்கள். ஆகையினாலே மேலும் என்ன சொல்லுகிறார்? என்னை விடியற் காலத்திலே போற்றி துதிப்பதற்காக, எனக்கு பூஜை செய்வதற்காக பல பேர் என்ன செய்கிறார்கள்? ஆங்காங்கே கோயில்களிலே சங்குகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ 6வது பாசுரத்திலே அந்த புள்ளும் சிலம்பினதான் புள்ளரையின் கோயிலில் பார்த்தோம் இல்லையா? அதில் வெள்ளை விழி சங்கில் பேரரவம் கேட்கலையோ என்று அந்த விழி சங்குகள் இருக்கின்றனவே, அந்த முனிவர்களும் யோகிகளும் எல்லாம் என்னை துதிப்பதற்காக, துயில் எழுப்புவதற்காக, மேற்கொண்டு பூஜை செய்வதற்காக பல சங்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சங்குகளை நான் உங்களுக்கு வேண்டுமானால் தெரிவித்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆகையினாலே அந்த பெண்கள் கேட்ட சங்கினை கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்கிறார் பகவான். ஆனால் தன்னுடைய கையிலே இருக்கின்ற அந்த பாஞ்சசன்யத்தை தர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். சரி, அடுத்ததாக பொய்ப்பாடு உடையனவே பாஞ்சசன்யத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே என்று பெரிய பறை வேண்டும் என்று கேட்கிறார்கள். பறை என்றால் என்ன? அடித்து முழக்குகின்ற பறை. அது பெரிய பறையாக இருக்க வேண்டும். அது எதற்காக என்றால் பொய்ப்பாடு உடையனவே.
நாங்கள் எல்லாம் இந்த நோன்பை நோக்க செல்லுகிறோம். அப்படி நோன்பை நோக்க செல்லுகின்ற பொழுது நாங்கள் செல்லுவது உலகத்திலே இந்த ஊரிலே இருக்கின்ற எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் எங்களை தொடர்ந்து பல பேர் வரலாம், நாங்கள் செய்ய போகின்ற அந்த விரதத்தை பார்க்கலாம், அங்கே நாங்கள் அடைய போகின்ற அந்த சந்தோஷத்தை பார்த்து அவர்களும் மகிழலாம் என்று சொல்லி நாங்கள் அடித்து முழக்கி கொண்டு செல்வதற்காக பெரிய பறை வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பகவான் என்ன சொல்லுகிறார், என்னிடத்திலே ஒரு பெரிய பறை இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அந்த பறை இப்பொழுது என்னிடத்திலே இல்லை. ஏனென்றால் அங்கே ஜாம்பவான் இருக்கிறாரே, அவர் என்னுடைய அந்த பெரிய பறையை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் நான் மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி மண் கேட்டு அந்த மண்ணை அவன் கொடுக்க முடியாமல் போனதனாலே அவரை அழுத்தி பாதாள லோகத்திலே வைத்து கொண்டிருக்கிறேன். ஆக என்னுடைய அந்த செயலை பாராட்டி அந்த ஜாம்பவான் அந்த பறையை எடுத்துக்கொண்டு போய் எல்லா உலகங்களிலேயும் அவர் செல்லுகின்ற இடங்களிலேயும் அந்த பறையை கொட்டி என்னுடைய புகழை பரப்பி கொண்டு வருகிறார், பாடிக்கொண்டு வருகிறார். ஆகையினால் என்னிடத்திலே இருந்த அந்த பறையும் இல்லை என்று சொல்லி, இருந்தாலும் உங்களுக்காக நான் வேறு பறையினை தருகிறேன். நானே ஒரு அந்த கூத்தாடுகின்றவன், கூத்தாடுகின்ற பொழுது எனக்கு அந்த கூத்தாடுவதற்கு ஏற்றவாறு பறை கொட்டி நானே ஆடுவது வழக்கம். என்ன சுவாமி கூத்தாடுதல் என்றால் சிவபெருமான் தானே கூத்தாடுவார், கிருஷ்ணன் கூட கூத்தாடினாரா என்றால் அவரும் கூத்தாடி இருக்கிறார். அது என்னன்னா குடக்கூத்துன்னு பேர். கிருஷ்ணனாடி அந்த கூத்துக்கு குடக்கூத்து. அதாவது தலையிலே குடத்தை வைத்துக் கொள்வது, அந்த குடத்துக்கு மேலே ஒரு குடம், அதுக்கு மேலே ஒரு குடம், அப்படி என்று 5 குடங்கள் அல்லது 7 குடங்களை தலைக்கு மேலே அப்படியே பெரிதாக இருந்து அடுக்கிக் கொண்டே செல்லுவார்கள். அதை அப்படியே வைத்துக்கொண்டு கையிலே 2 குடங்களை வைத்துக்கொண்டு அந்த குடங்களை மாறி மாறி போட்டு அது கீழே விழாதவாறு இப்படியும் அப்படியும் அசைந்து ஆடுவதுதான் குடக்கூத்து என்று பெயர். அது மட்டுமல்லாமல் அப்படி கூத்தாடுகின்ற பொழுது ஒரு குடத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு, இப்போ சில நேரத்தில் அந்த பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு இருக்கின்ற சில மாணவிகள் அதை செய்து காட்டுவார்கள். ஒரு பெரிய குடம் அல்லது இந்த தவளைன்னு இருக்கு இல்லையா, அதை கீழே கவிழ்த்துட்டு அது மேலே ஏறி நின்று அந்த பரதநாட்டியம் செய்து காட்டுவார்கள். அதே போல கண்ணபெருமான் குடக்கூத்து ஆடி இருக்கின்றார். அப்படி குடக்கூத்து ஆடிய பொழுது அவர் பயன்படுத்திய அந்த பறைகளை வேண்டுமானால் நான் உங்களுக்கு தருகிறேன். அது போதவில்லை என்றால் நான் காட்டிற்கு இந்த பசுமாடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு செல்லுவேன் அல்லவா. அவ்வாறு சென்ற பிறகு அந்த பசுமாடுகள் எல்லாம் மேய்ந்து திரும்ப வேண்டும் என்பதற்காக நான் அந்த பறையை அடித்து முழக்குவேன். அப்படி அடித்த உடனே எல்லா மாடுகளும் வந்துவிடும், எல்லோருமாக நாங்கள் ஆய்ப்பாடிக்கு திரும்பி விடுவோம். அப்படிப்பட்ட ஆடுவோர் பறையும் இருக்கிறது, அவற்றை தருகிறேன் என்று சொன்னார். ஆக 2வதாக கேட்டது பறை, முதலிலே கேட்டது பாஞ்சசன்யம். அதுக்கு பிறகு பல்லாண்டிசை பாறை, பல்லாண்டு பாடுகிறோம். இந்த பூஜை நேரத்திலே, பூஜா காலத்திலே இப்போ நம்ம சும்மா வெறும் கற்பூர ஆரத்தி அல்லது தூப தீப ஆரத்தி மட்டும் காட்டுறோம். சில பேர் அந்த மந்திரம் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்திலே ஏதாவது ஸ்லோகங்கள் பாடுவது அல்லது பாட்டுக்கள் பாடுவது, இப்படியெல்லாம் பாடி அந்த பகவானை வணங்குவதைப் போல நாங்கள் ஊர்வலமாக செல்லுகின்ற பொழுது அங்கே எங்களை எதிர்கொள்வதற்காக அரையர்கள் வேண்டும், அதாவது பல்லாண்டு பாடுகிறவர்கள் வேண்டும் என்று சொல்ல, அதற்கு அவர் சரி நான் தருகிறேன், ஆனால் எனக்காகவே பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார்,
அவர் இப்போதைக்கு வரமாட்டார். ஆனால் அவரை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், வேறு சிலர் இருக்கிறார்கள், அவர்களை வேண்டுமானால் நான் அனுப்பி வைக்கின்றேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த நோன்பினை செய்வதற்கு கட்டாயமாக தேவைப்படுகின்றவை 6 உபகரணங்களை கேட்கிறார்கள். முதலிலே பாஞ்சசன்யம், இரண்டாவதாக பறை, மூன்றாவது பல்லாண்டி செய்ப்பாறை, அதற்கடுத்து கோல விளக்கே, கொடியே, விதானமே. எங்களுக்கு விளக்குகள் வேண்டும். அந்த அரையர்கள் சேவை செய்கின்ற பொழுது, பல்லாண்டு பாடுகிறவர்கள் பாடுகின்ற பொழுது அந்த இருள் இன்னும் கவியாமல், அதாவது முழுக்க முழுக்க விடியாமல் இருப்பதனாலே பல்லாண்டு பாடுகிறவருடைய முகம் எங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய முகமும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆகையினாலே அருமையான விளக்குகள், கோல விளக்குகள் எங்களுக்கு வேண்டும் என்று 4வது உபகரணமாக அந்த விளக்குகளை கேட்டார்கள். ஆக பல்லாண்டி செய்ப்பாரே, கோல விளக்கே, கொடியே, எங்களுக்கு கொடி வேண்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், இதை 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கார். அப்படி பாடி இருந்தாலும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி ஊர்வலம் போகிறத கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த ஒரு கட்சி ஊர்வலத்துக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் அந்த பெண்கள் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்பதை கொஞ்சம் ஞானம் இருக்கிறவங்க நல்ல முறையில் அறிந்து கொள்ளலாம். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு ஊர்வலம் போகிறான், எந்த கட்சிக்காரன் ஊர்வலம் போனான் அப்படி இல்லைன்னா மறியல் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறான், கொடி பிடிச்சிட்டு போகிறான். அதே மாதிரி தான் எங்களுக்கு கொடி வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த பெண்கள். அதே நேரத்தில் பேசுவதற்கு ஆட்கள் வேணுன்றாங்க. அந்த பேசுவதற்கு தேவைப்படுகின்ற ஆட்கள் தான் இந்த பல்லாண்டி செய்கின்றவர்கள். அதுக்கு பிறகு விதானம் வேண்டும், கொடி வேண்டும், விளக்குகள் வேண்டும், பிறகு விதானம் வேண்டும். விதானம்னா மேல் கூரை. இப்போ நாம் எல்லாம் சென்று அந்த இடத்திலே அமர்ந்து அந்த விரதத்தை செய்கிற பொழுது, உன்னை வணங்கி துதிக்கின்ற பொழுது, இது பனிக்காலம் ஆகினாலே மிகுதியான பனிப்பொழிவு எங்கள் மேலே பொழியலாம். இவ்வளவு நாட்களாக தான் நாங்கள் அந்த பனியிலே நனைந்து கொண்டு வந்து உன்னை துயில் எழுப்பினோம். ஆனால் இன்னும் எங்களாலே தாங்க முடியாது. ஆகையினால் நாங்கள் பனியிலோ அல்லது மழை பொழிந்தாலோ எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக விதானம் வேண்டும். அப்போ விதானம்னா என்ன அர்த்தம், மேல் கூரைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஷாமினான்னு ஒன்று போட்டுறோம் இல்லையா, ஈஸியாக. அதுக்கு முன்னாடினா ஒரு கல்யாணம் நடக்கும்னா அதுக்கு நிறைய மூங்கிலை நட்டு மேலெல்லாம் மூங்கில் சின்ன சின்ன மூங்கில் பரப்பி அந்த ஓலைகளை எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப கடினமான செயல். ஆனால் இப்போ எதுவாக இருந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒன்றா என்ன பண்ணிடுறான், அந்த ஷாமினான்றதுக்கு ஒன்று போட்டு விட்டுறோம், சரியாக போகுது. இப்பொழுது நாம் அந்த ஷாமினா என்று கூறப்படுவதைத்தான் அந்த காலத்தில் இந்த பெண்கள் விதானம், விதானம் என்றால் மேல்கூரை என்று அவர்கள் இதிலே குறிப்பிட்டு பாடுகிறார்கள். ஆகையினால் கொடியே விதானமே. ஆக எங்களுக்கு விதானமாக இருப்பவர் ஆதிசேஷன் தான். ஏனென்றால் சென்றால் குடையாகவும், இருந்தால் சிங்காதனமாகவும், நடந்தால் மரவடியாகவும் எல்லாம் இருப்பவர் ஆதிசேஷன் தான். ஆகையினாலே அவர்தான் என்னை வெயிலிலே இருந்தும் மழையிலே இருந்தும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு அவர் பாதுகாப்பிற்காக குடையாக வருவாரா என்றால் அதை நான் சொல்லுவதற்கு இல்லை. ஆனாலும் உங்களுக்கு எப்படி யாரை வரவழைத்து கொடுப்பது என்று நான் யோசிக்கின்றேன் என்று சற்று நிறுத்தினார். யார்? கண்ணபகவான் கிருஷ்ணர். அப்பொழுது ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய், பெருமானே உன்னை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். நீ நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டக்கூடியவன். ஆகையினாலே பெண்களாகிய எங்களுக்கு நாங்கள் கேட்கின்றவற்றை நிச்சயமாக உங்களாலே கொடுக்க முடியும். ஆகையினாலே பெருமானே ஆலின்
நிலையாய். என்ன ஆளின் நிலையானார்? ஆலன் தளிர்வே துயில் கொண்ட பெருமான் அப்படின்றது அர்த்தம். ஆக ஆளின் இலை, ஆல மரத்துக்கு வடமொழியிலே வடம் அப்படின்னு பேர். வடம்னா இந்த நம்ம கையில் வடம் கிடையாது, வடம் அப்படின்னு சொல்லணும். வடம் என்றால் ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய இளம் தளிர், அந்த தளிர் வேறு அறிகுயில் கொள்கின்ற பாலகனாக இருக்கக்கூடியவர் பெருமான். அவ்வாறு இருக்கிறது எப்படி என்றால், இந்த உலகத்தை எல்லாம் உண்டு அதை தன்னுடைய வயிற்றிலேயே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அது எப்பொழுது என்றால், அந்த பிரம்மனுடைய பகல் காலமான அந்த பகல் பொழுது என்ற ஒரு கல்பம் முடிகின்ற பொழுது அவ்வாறு பிரளயம் ஏற்படும். அதுக்கு பிறகு 17 ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அந்த பூமியிலே இருக்கின்ற அந்த வெள்ளமெல்லாம் வற்றி போகிற பொழுது மறுபடியும் அந்த உயிர்களை படைக்க வேண்டுமாகையினாலே என்ன செய்வார் பகவான்? தன்னுடைய வயிற்றிலே அடக்கி வைத்திருந்த எல்லாவற்றையும் மீண்டும் இந்த உலகத்திலே படைக்கிறார். ஆக படைக்கின்ற பொழுது அந்தந்த உயிர்கள், ஆத்மாக்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றவாறு அந்த உயிர்கள் எல்லாம் பிறவி எடுக்கின்றன. ஆகையினால் ஆளின் நிலையாய், இளம் ஆலை தளிரின் மேல் உறங்கிய பெருமானே, நீ நினைத்தால் எதை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? இவற்றை எங்களுக்கு கண்டிப்பாக தந்தருள வேண்டும் என்று அந்த பெண்கள் இவரிடத்திலே கேட்கின்றார்கள். ஆகையினால் இந்த பெண்கள் கூறியதைப் போல இவர்கள் எதுவும் புதிதாக கேட்கவில்லை. ஆக உண்மையே இதற்கு முன்னாடி பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த நோன்பினை கண்ணன் வாழ்ந்த பொழுது துவாரகை, அதாவது மதுராவிலே இருந்த பெண்கள் எல்லாம் இதே போன்ற ஒரு நோன்பினை கடைபிடித்து செய்தார்கள். அது கார்த்தியாயினி விரதம் என்று அந்த காலத்திலே அழைக்கப்பட்டது. அந்த கார்த்தியாயினி விரதத்திலே இதைத்தான் செய்தார்கள். ஆனால் கார்த்தியாயினி என்ற பெண் தெய்வத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த விரதத்தை நோன்பு செய்தார்கள். ஆனால் நாங்கள் பின்பற்றுகின்ற அந்த செயல்கள் என்னமோ அப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெய்வமாக, நாங்கள் கேட்பதை கொடுக்கக்கூடியவனாக இந்த வேண்டிய உபகரணங்களை எல்லாம் 6 உபகரணங்கள் என்னென்ன? பாஞ்சசன்யம், 2வது பெரிய பறை, 3வது பல்லாண்டு இசைக்கின்றவர்கள், 4வது விளக்கு, கொடி, விதானம் என்ற இந்த 6ஐயும் நீ கொடுத்தால் நாங்கள் என்ன செய்வோம்? பாவை களத்திற்கு சென்று அங்கே பாவை நோன்பை நோற்று நிச்சயமாக எங்களுடைய இந்த விரதத்தை நல்ல முறையிலே முடிப்போம். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு வேண்டிய அருளை தர வேண்டும். இந்த 6 உபகரணங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பெண்கள் அங்கே கண்ணபெருமானிடத்திலே கேட்டார்கள். ஆகையினாலே பெருமானும் அதற்கு மேலே அந்த பெண்களை எதுவும் சோதிக்கக்கூடாது என்று நினைத்து அந்த பெண்கள் வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்து அருளினார். ஆகையினாலே எல்லோரும் சென்றார்கள். சென்று அங்கே தொடங்கி அவர்கள் இவ்வளவு நாட்களாக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம் என்று அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த விரதத்திலே இருந்து இவ்வளவு நாட்களாக சற்றும் பிசகாமல் இருந்து என்ன செய்தார்கள்? அந்த நோன்பை நோற்று முடிக்கின்றார்கள் என்பது இந்த பாசுரத்திலே, அதாவது இவர்கள் எல்லாம் பாவை களத்திற்கு சென்றார்கள் என்பதோடு முற்று பெறுகிறது. ஆக நாளைய பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற அந்த பாசுரம். அந்த பாசுரத்தை பார்க்கின்ற போது இன்றைய நாளிலே இந்த பெண்கள் எல்லாம் நல்ல முறையிலே அந்த நோன்பை நோற்று முடித்து விட்டார்கள். அப்படி நோற்று முடித்து விட்டதனாலே
அவர்கள் தங்களுக்கு சம்மானம் வேணும் என்று கேட்கிறார்கள். சம்மானம்னா சன்மானம்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பகவானுக்கோ ஏதோ ஒரு விரதத்தை இருப்பது, மேற்கொள்வது, உபன்யாசங்கள் செய்வது போன்ற இவையெல்லாம் பகவானுக்கு செய்யப்படுகின்ற கைங்கரியங்களாக கருதப்படும். ஆக அதை செய்து முடிக்கின்றவர்களுக்கு தரப்படுவதுதான் சன்மானம் அல்லது சம்மானம் என்று சொல்லுவார்கள். அது வைஷ்ணவ மரபு. இப்போ சில இடங்களிலே திருமண வீட்டிற்கு செல்வார்கள். 4 பாகவதர்கள் போயிட்டு அங்கே ஏதாவது பகவானை பற்றி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்திட்டு அந்த மணமக்களை ஆசீர்வதிட்டு போவாங்க. அப்படி போகும்போது சுவாமி நில்லுங்கன்னு சொல்லி அவர்கள் வந்ததற்காக ஒரு சம்மானம், ஒரு சன்மானம் என்று கொடுப்பார்கள். அது நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருக்கிறது. அதுபோல இவ்வளவு நாட்களாக நாங்கள் கடைபிடித்து வந்த இந்த நோன்பை நோற்று முடித்ததனாலே தங்களுக்கு சன்மானம் வேண்டும் என்று அந்த பெண்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் என்ன சன்மானம் கேட்கின்றார்கள், அதற்கு பகவான் என்ன சொல்லுகிறார் என்பதை நாளைய பாசுரமான இந்த கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்பதிலே பார்க்க போகிறோம். அப்போ 2 நிமிஷம் நிறுத்திட்டு நைவேத்தியமான உடனே அந்த பாசுரத்தை நாம் தொடர்ந்து சேமித்து மகிழலாம்.